நம்முடைய காஷ்மீர் பகல்காம்ல சில நாட்களுக்கு முன்னாடி பயங்கரவாதிகள் மிக கொடூரமாக அப்பாவி சுற்றுலாவாசிகளை கொன்று குவிச்சாங்க இல்லையா? இது உலகத்தையே உலுக்கியது. குறிப்பா நம்முடைய இந்தியாவை ரொம்பவே உலுக்குனது. இதற்கு தான் அமைதியாக இருந்து சரியாக மே 7ஆம் தேதி இன்றைக்கு அதிகாலை நேரத்தில் இப்படியும் சொல்லலாம், எல்லோரும் உறங்கி கொண்டிருந்த நள்ளிரவு நேரத்தில் ஆப்ரேஷன் சிந்தூர் மூலமாக சரியான பதிலடி கொடுத்திருக்கு நம்முடைய இந்தியாங்க. 9 இடத்துல அட்டாக் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானில் 4 இடங்கள், அப்புறம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் 5 இடங்கள். சுமார் 25 நிமிடங்களில் 24க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவி வெற்றிகரமாக இந்த ஆப்ரேஷனையும் சக்ஸஸ் ஆக்கியிருக்காங்க. அங்கே பயங்கரவாதிகள் நடுநடுங்கி போயிருக்காங்க, பேர் அழிவை சந்திச்சிருக்காங்க அப்படின்லாம் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. சரி, ஏன் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்டால், நம்முடைய இந்து பெண்களுடைய நெற்றி வகிடு இருக்கு இல்லைங்களா, அதில் வைக்கப்படுகின்ற குங்குமம் தான் சிந்தூர் அப்படிங்கிறது. நம்ம சுற்றுலாவாசிகளை கொன்னாங்க இல்லையா பயங்கரவாதிகள், அதில் பெரும்பாலானவங்க ஆண்கள் தான். அதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உண்மையான நீதி கிடைக்கணும் என்கிற அடிப்படையில் தான் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு இந்த பெயரும் வச்சுருக்காங்க. அந்த இங்கிலீஷில் ஓ வருது இல்லைங்களா, அந்த இடத்துல பார்த்தோம்னா குங்குமம் இருக்கிற மாதிரியும், பின்னாடி அந்த குங்குமம்லாம் நிறைய இருக்கிற மாதிரியும் ஒரு குறியீடாகவோ இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை வச்சுருக்காங்க. இந்த ஆப்ரேஷனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தான் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு பெயர் வச்சார் அப்படின்னும் தேசிய ஊடகங்கள் மூலமாக தகவல்களும் வருதுங்க. பயங்கரவாதிகளை பயமுறுத்தியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க.